பிரைஸ் லார்ட். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம். ஆமாங்க, 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தீரு மீது கோவமா இருக்கார் நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். இந்த 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தீரு பட்டணத்தை ஒரு காரியத்துக்கு கம்பேர் பண்ணுறார். என்னன்னா, நீ எப்படி இருக்க தெரியுமா, ஒரு நல்ல பெரிய வர்த்தக கப்பல் போல கடல்ல இருக்க. உன்னுடைய அழகை பார்த்து உன் கப்பலுடைய பெருமையை நீ பாராட்டிட்டு இருக்க. ஆனால் நீ ஒன்று மறந்துட்ட, நீ இருக்கிறது கடல்ல. அந்த கடலை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? அது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கடலை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீ என்ன ஆவ தெரியுமா, உன்னுடைய அகங்காரத்தினால பெருமையினால ஒன்றும் இல்லாம இந்த கடல்ல அழியும் போது உன்னை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் தேசங்கள் அதை பார்த்து மனம் கசந்து அழுவாங்க, புலம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, எந்த நாடுகள் என்ன வர்த்தகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் தெளிவாக இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு ஸ்பெயினோட வெள்ளி, ரத்தாம்பரம், இரும்பு போன்ற காரியத்தை வர்த்தகம் பண்ணாங்க. கிரேக்கம், துருக்கி இப்படிப்பட்ட நாடுகளோடு அடிமைகளை வாங்கினாங்க. துருக்கி அர்மேனியாவோடு கழுதைகள், குதிரைகள் போன்ற காரியங்களை வர்த்தகம் பண்ணாங்க. சவுதி அரேபியா யானை, தந்தம் போன்ற காரியங்களை அவங்களோட வர்த்தகம் பண்ணாங்க. சிரியாவோட விலையுயர்ந்ததான கற்கள், ஊதா வஸ்திரம், பொறித்த வேலைப்பாடு, மெல்லிய துணி போன்ற காரியங்களை வர்த்தகம் செஞ்சாங்க. இஸ்ரவேல் பாலஸ்தீனம் கோதுமை, இனிப்பு பொருட்கள், தேன், ஒலிவ எண்ணெய், பால்சம் போன்ற காரியங்களை வர்த்தகம் பண்ணாங்க. சிரியாவோடு திராட்சரசம், வெள்ளை கம்பிளி, ஏமனோடு உலக வேலைப்பாடுகள் உள்ள இரும்பு, காசியா, கலமுஸ் என்ற காரியங்களை வர்த்தகம் செஞ்சாங்க. சவுதி அரேபியாவோடு சவாரி போர்வைகள், அரேபியாவோடு ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாடுகள் போன்ற காரியங்களும், ஏமனோடு நறுமணம் பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள், பொன் போன்றவற்றையும், துருக்கி ஈராக் பகுதியோடு அழகிய உடைகள், நீல வஸ்திரம், கம்பளிகள், கயிறுகள் போன்றவற்றையும் இந்தியாவோடும் கூட அவங்க வர்த்தகம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது இந்தியா என்று குறிப்பிடப்படலை. அந்த கிழக்கு நாடுகள் என்று சொல்லி இந்தியாவிலேருந்து கிடைக்கிறதான நல்ல அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதையும் இந்த வேதத்தில் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நீங்களும் எசேக்கியேல் 27ஆம் அதிகாரத்தை படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு வசனத்தை படிச்சிங்களா? தயவு செய்து வேதத்தை படிக்கலைன்னா இன்னைக்கு தூங்குறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது படிச்சுட்டு தூங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.